கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டடா டைமண்ட் எடுக்கிறதுக்கும் டெய்லியுமே ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல. சோ இது ஆப்போ எதுவுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட். அதுல கொடுக்கற டாஸ்க்கை நீங்க முடிச்சாலே போதும், ரியலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருங்க. சோ அதை வச்சு நீங்க வந்து அன்லிமிட்டடா டைமண்ட் வாங்கிடலாம். சோ அன்லிமிட்டடா வந்து பாத்தீங்கன்னா நீங்க காசை வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இல்ல ஸ்கூல் பசங்களா இருந்தா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வேற இதெல்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அதை எப்படி போகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கணும். கிளான் வந்து பாத்தீங்கன்னா பிவிஎஸ் கிளான் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்கன்னா இண்டிஜிஜி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான். இது வந்து ஒரு பிக் கேமிங் கம்பெனியோட ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து எந்த விதமான சீட்டிங்கோ ஸ்கேமோ எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் கேமிங்கோட வெப்சைட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளான். அதுல நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளான் சீஃபா இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குவிஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இதுல எக்கச்சக்கமான குவிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் ஸ்டார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் கேம் மட்டும் விளையாண்டாலே போதும், உங்களுக்கு $0.8 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலே போதும். இங்க பாருங்க, ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி அந்த வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோ டு பிளே அது டவுன்லோட் பண்ணிடணும். ரெண்டாவது விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுல ப்ளே பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அடுத்தது மை டெக், அங்க போயிட்டு டெக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காமன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து 5th ஸ்டெப் சொல்றாங்க. 6th வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிளைம் என்எஃப்டி அண்ட் கிரியேட் நியூ வாலெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன் பின்னாடி. அடுத்து 7th வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இண்டிஜிஜி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்டி எரினா அப்படின்ற ஒரு மேட்ச்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ஓன் என்எஃப்டி கார்டு எரினா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் யூஸ் கோட் அது வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிஜிஜி என்எஃப்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய ஸ்கோர் போர்டுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கங்க, ஸ்டார் கொடுத்துங்க. இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்மிட் இருக்கிறதுல ஸ்கிரீன்ஷாட் சப்மிட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போறீங்க. இதுதான் நம்மளோட பிவிஎஸ் கிளானுக்குள்ள வந்துட்டு இது மொபைலா இருந்தீங்கன்னா அந்த 3 கோடு மாதிரி இருக்குல்ல அந்த நேமுக்கு பக்கத்துல அந்த கோடை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குஸ்ட் அப்படின்னு அந்த காஸ்ட் அந்த ஏதோ ஒன்று இருக்குங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் இங்க ஸ்டார்ட் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா இன் ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் கூட்டு போயிடும். பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல சைன் அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்க உங்களோட ப்ரொஃபைல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா குயிக் மேட்ச்ன்ற இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? அந்த குயிக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணணும். இந்த ப்ளே பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து கார்டு கேம்ஸ் தான். இது கார்டு மாதிரி இருக்கும். நீங்க வந்து இப்போ வந்து ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரியலாவே என்ன நடக்குது அப்படின்றத. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து ஹெட்டா ட்ரெயிலான்னு கேட்கும். டாஸ் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு கார்டு இருக்கும். இப்போ அவன் வந்து லெக் கட்டர் போடுறான். நீங்க இந்த 3 கார்டுல வந்து எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும். நான் வந்து ஆன் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போறேன். ஸோ அப்படியே சரக்கு அடிச்சோன்னா ஒரு 3 ரன் கொடுத்துருவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாத்தி சூஸ் பண்ணா அவுட் ஆயிடுவோம். ஒரு இந்த இந்த பாலுக்கு இந்த ஷாட் தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கட்டர் போடுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் கட்டருக்கு வந்து வேற எதுவுமே இல்லை என்கிட்ட. அதனால நான் வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறேன். இந்த ஸ்ட்ரைட் டிரைவ் நான் வந்து வச்சிருந்து நான் அடுத்த பாலுக்கு நான் யூஸ் பண்ணிடுறேன்னா என்னால முடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, ஸ்ட்ரைட் டிரைவ் ஆனால என்னால வந்து பார்த்தோன்னா எனக்கு 2 ரன் தான் ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 ரன் கொடுத்துட்டாங்க. இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டிரைவ் நான் அங்கே யூஸ் பண்ணதுனால அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து இது போட்டான், ஏக்கர் பால் போட்டான். அந்த நமக்கு வந்து போடக்கூடிய ஷார்ட்டே இல்லை. அதனால நான் வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா போல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விடுவேனா நான் எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர் நான். இதுல மட்டும் ஃப்ரீ ஃபயர்ல மட்டும் ப்ரோ பிளேயர்டா, எல்லாத்துலயும் ப்ரோ பிளேயர்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை விக்கெட் எடுத்துட்டேன். சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவனை விக்கெட் எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட பிளான். பாருங்க, ஆஃப் கட்டர் போட்டேன். அவர் ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறாரு. ஆஃப் கட்டருக்கு ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுறாங்க கம்முனாட்டி. இந்த சாவடா பாலே போல்டுங்க. அவ்வளவுதான், வின் ஆயிட்டோம் நம்ம.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குயிக் மேட்ச் முடிச்சாச்சு. அது மாதிரி 2 மேட்ச் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மை டெக்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல மை டெக்கு போயிட்டீங்கன்னா இங்க ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 காயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் கிளைம் என்எஃப்டின்னு. அந்த கிளைம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்எஃப்டி வந்துடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வாலெட்னு கொஞ்ச நேரத்தில் அதுவே காட்டும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கிரியேட் வாலெட் கொடுத்தனா அதுவே சக்சஸ்ஃபுல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்எஃப்டி எரினா நீங்க ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்குல்ல அதுக்குள்ள போயிட்டு இந்த கொடுக்குற அந்த இதுல அதுல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இண்டிஜிஜி INDIAGG அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா INDIGGன்னு இருந்துச்சு. அதை மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டா போதும். போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்துடணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடணும். 3 மேட்ச் விளையாண்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அந்த ஸ்கோர் போர்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு போட்டு டப்புன்னு முடிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளே பண்ணி முடிச்ச மேட்ச் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டா ட்ரெயிலா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். இது வந்து நான் ஒரு கொஸ்ட் மட்டும் வந்து காமிக்கிறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்ட் இருக்கு. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு இந்த ஒரு கொஸ்ட் முடிச்சாலே $0.8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா ஒரு 60ல இருந்து 70 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட இந்த வெப்சைட்டோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அவனை பால் போடுறேன். லாஸ்ட் பால் 6 அடிச்சு அப்படியே அழகா அவுட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே நான் அவுட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டேனா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் வின் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோர் போர்டுக்கு போயிடலாம். ஸ்கோர் போர்டு இருக்குன்னா என்எஃப்டி எரினா கீழே லீடர் போர்டுன்னு இருக்கு பாருங்க. அந்த லீடர் போர்டை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் போர்டு ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க பிவிஎஸ் கேமிங் 1ன்னு காமிக்குது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு காமிச்சதுல ஸ்டார்டிங்ல அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம போனோம். மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். எல்லா ஸ்டெப்பையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன்ப்பா. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்து சூஸ் த ஃபைல் அப்படின்னு இருக்கும். நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை இப்போ போடக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறணும். போட்டு முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டு நீங்க மேலே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதாங்க. உங்களோட அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபக்கடின்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துரும். ஒரு 48 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு அவங்க வேல்யூஷன் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டுருவாங்க. இது வெறும் ஒரு கேம் விளையாண்டாலே போதும் இவ்வளோ காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அந்த குஸ்ட்லாம் நீங்க ப்ளே பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $500 வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி என்னோட கிளான்ல ஜாயின் பண்ணுங்க. கிளான்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் குஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ஏகப்பட்ட மணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றீங்க. யாருக்கெல்லாம் இதுல வந்து அமௌண்ட் வரலையோ நீங்க டைரக்டா என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து அவங்களோட இண்டிஜிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசி உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். நீங்க எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி இருந்தா மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா 14,300 ஸ்லாட் தான் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வந்து வாங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். எல்லாமே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதுல விளையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவிஎஸ் கிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் குவிஸ்ட் விளையாண்டு நிறைய மணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா எர்ன் பண்ணுங்க. பாய்.